My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நடக்க போது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது மாணவர்களுக்கு பெரிய அளவில் பிரயோஜனப்படாது இந்த நிமிஷத்தில். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் சிசிடிவி சர்வேலன்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஷின் பேப்பர்ஸ், ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இது எல்லாத்தையும் பத்திரமா நாங்கள் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 லட்சம் பேர், 22,79,000 பேர் இந்த நீட் தேர்வு எழுத போகிறாங்க. இதுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமானவங்க இந்த எக்ஸாமினேஷன் டியூட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்விஜிலேட்டர்ஸ் அண்ட் அந்த எக்ஸாமினேஷன் கோஆர்டினேட்டர்ஸ், சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நபர்கள் இதுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டேயில் அந்த எல்லா எக்ஸாமினேஷன் சென்டருக்கும் ப்ராப்பர் பவர் பேக்கப் நாங்கள் வச்சுருக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி பேக்கப் வச்சுருக்கிறோம், ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறோம், அண்ட் அகைன் எல்லா ரூம்ஸ்லேயும் லைட் ஃபேன் ஓடுறதை என்ஷூர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கிறாங்க. இது இந்தியா ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக நமக்கு பார்த்திங்கன்னா, இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 14 சிட்டிஸில் நமக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது. 5000த்துக்கும் அதிகமான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அப்போ இத்தனை எக்ஸாமினேஷன் சென்டரையும் டேரெக்டாக விசிட் பண்ணி வெரிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நேரத்தில் நம்பணும். பிகாஸ் எக்ஸாமினேஷன் மத்தியானம் 2 மணிக்கு. ஸோ இது நேற்றுக்கு நைட்டு வந்த நோட்டிஃபிகேஷன். ஆல் த வெரி பெஸ்ட்டுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எக்ஸாமினேஷனை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ பேரண்ட் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க பத்திரமான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி செய்து வைத்திருக்கிறாங்க. வாட்டர், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லேயும் இருக்கும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மாணவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்தந்த இடங்களை நம்ம ஃபீட்பேக்காக கேட்கும்போது தான் நமக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் என்டிஏ சொல்லியிருக்கிறத நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் முறை என்டிஏ கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் இயர்லலாம் நிறைய அலிகேஷன்ஸ் வந்துச்சு. சென்னையில் மழை பெஞ்சதுனால பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லியெல்லாம் நமக்கு இதாச்சு இல்லையா? அதனால் இப்போ என்டிஏ ஒரு டீட்டெயில்டு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் மதுரையை சேர்ந்தவர்களாக இருந்தால் அங்கே உங்களுடைய ட்ராவலை கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. ஹெவி டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. உங்களுடைய ட்ராவல் நல்லபடியாக இருக்கணும், எக்ஸாமினேஷன் நல்லபடியாக நீங்கள் எழுதணும், எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.